நம்பிக்கையோட பார்த்து மனசார
மிக மிக இம்பார்ட்டன்ட். இன்றைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளும் கலந்தவையா மனம் தரும் அதை துணை வழிபாடு மட்டும்தான் தரும். ஏன்னா துணை வழிபாடு மனசுக்குரிய தெய்வத்துடைய பாடம். நாங்கள் இப்படி பார்க்கலாம், ஒருத்தர் நல்லவர்கள் சொல்றார், என்னுடைய மனம் சொல்ல நல்லவர் சொல்ல வேண்டாம். ஒருத்தர் நான் கூடாதவன் சொல்றா, என்ன ஒன்றும் என்னுடைய மனம் சொல்ல கூடாது. உண்மையாக கூடாத தீர்மானிக்க மனமாக இந்த மனதை சரியாக கட்டுப்படுத்துவதாக இருந்தால் எல்லாத்தையும் என்னால் ஆளுகை செய்ய முடியும். மனதனுடைய வாழ்க்கையை மனம் என்பதனால்தான் மனிதனுடைய தேவை. மனசுல இருந்தால் சும்மா சொல்றேன், ஆடவாடை சொல்லி கால்நடை சொல்றோம். ஏன் கால்நடை சொல்றோம்? ஆடவாடை கால்நடை சொல்றோம். அது காலம் ஒரு மனுஷன் காலம் ஆனால் மனிதன் கால்நடை சொல்றதுலையே இருந்தால் மனிதன் காலால் நடந்து போவான். ஆனால் மனிதன் கால் நடப்பதற்கு அவன் மனம் நடக்க வேண்டும். சொல்லுவாங்க, இந்த கோவிலை விட்டு நம்ம போறோம் என்றால் உங்களோட கால் இருக்கிறது மனம் கொண்டு நோக்கி பயணப்பட வேண்டும். நீங்கள் எது செய்தாலும் அதுக்கு மனம் முதல்ல தோன்றும். அப்ப மனதாலே நடப்பதனாலே தான் முடியும். அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு பெரிய ஆற்றல் துர்க்கை வழிபாட்டில் இருக்கிறது. மனதை வழிபடுத்தினால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியும். மனதை தூய்மைப்படுத்தினால் எதையும் நாங்கள் வெல்ல முடியும். எந்த சூழலும் எங்களுடைய மனதினுடைய ஆற்றல்களை மாற்ற முடியும். எவ்வளவு துன்பத்துக்கும் மனம் வலிமையாக அதை தாண்டி தகர்த்து மேல முடிகிறது. மனதை வழிபடுத்துகிற தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக கொண்டிருக்கின்றார், வழிபாட்டுக்குரிய தெய்வமாக கொண்டிருக்கின்றார். அது மிகப்பெரிய சாதனை. எனவே அந்த கடவுளுக்கு அவர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான மங்களங்களை வழங்க வேண்டும். மனதை திடப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை துன்பம் யாரும் வாழ முடியாது. சிவசுவா கோவில் தான் கஷ்டப்படுது அப்படி சொல்ல நான் தயார். ஏன்னால் கஷ்டம் துன்பம் இல்லாமல் உங்களுடைய பாவம் அடிப்படையில் அப்ப கடவுளை விட்டா என்ன நடக்கும்னா இந்த கஷ்டத்தை தாண்டி போற மனநிலை கஷ்டம் இல்லாம போவா. யாருக்கும் இருக்காது. சிவனாக மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவருக்கு சொல்றாங்க. அப்ப கஷ்டம் துன்பம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தை துன்பத்தை தாண்டக்கூடிய மன வலிமையை இந்த வழிபாடு கோயில் வழிபாடு தனிய பக்தி மட்டும் கிடையாது. அதுக்குரிய பொருளாதாரம் இருக்கிறது, கலைகள் பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இப்படி சுற்றி நடக்கிறதா நடந்துருவோம். நடப்பயிற்சியே கோயிலாக இருக்குது. நான் சொல்ல சொல்லணும் கடைசியாக இருக்கிறதா உண்மை. என்னுடைய உடல் எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு நான் செய்வது நமஸ்காரம் அப்போ உடம்பை என்ன பண்ணுறதுக்கு கோயில் வர முடியாது. சாப்பாடு சமையல் பார்க்கலாம். ஆயிரம் விஷயத்துக்கான கோயில் வழிபாட்டுக்குரிய வாழ்க்கையுடைய வாழ்க்கை அத்தனை ஆலயங்கள் காரணம். அந்த கோயில் எவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறது. மிக சிறப்பான ஒரு தாரம் ஒரு தலைவி பணிகிறது மாதிரி அற்புதமான ஒரு 40 வருஷமாக அந்த வழிபாடு செய்யணும். இவற்றை கையில் ஒரு வீதியை வாங்கினாங்க. 40 வருஷமாக இந்த அம்மாவுக்கு ஒரு போட்டுருப்பாரு. நான் சொல்றது புரியுறாங்க. அப்ப அந்த போட்ட அந்த கையில் புரியுது. 40 வருஷமாக தொடர்ந்துதான் ஒரு அம்மாவுக்கு பூவே கோடி பூக்கிறாங்க. அம்மாவை சாதம் அவற்றை கையால் வீதியை வாங்கினாங்க. நாங்கள் புரிஞ்சிருக்கிறோம். எனவே மிகப்பெரிய வாய்ப்புகளை கிடைத்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேர்ந்து உறுதியாக இந்த ஆலயத்தை இன்னும் நாங்கள் மேம்படுத்த வேண்டும். ஏற்றால் உங்களுக்கு நான் பணி மட்டுமில்லை, உங்களோட பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தாழ்மையாக இந்த பண்பாட்டு மையம் வளர வேண்டும் என்பதற்கு அப்படியே கண்டிப்பாக துணை செய்வாளர்கள் பிரார்த்தித்து உங்களுடைய பொருட்டாக கௌரவ சேர்ந்து அவருடைய பாரம்பரிய மனமாக நன்றிகளை தெரிவித்து அனைவருக்கும் கனகத்தை அப்படியே கருத்தை கிடைக்க பிரார்த்தித்து வாழ்த்து வழிந்து அரங்கம் பார்வதி இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு இந்த திருவையும் அந்த விஷயத்தை தெளிவாகவும் விளக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு செய்த ஐயா அவர்களுக்கு ஐயா பேர் வந்து தெரியும். பாகிதான் வீரா ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்ச பூ வீரான்னு சொன்னாலே எனக்கு தெரியும். வீரா ஐயா வந்து பல சாதனைகளை பண்ணது. அந்த சாதனையில் இருந்து இறைவன் வந்து எங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும்
சொன்ன சிசிஎல் சொல்லலாம் அதனுடைய எல்லாவற்றையும் நான் வழியாக நான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு ஐயா எங்களது ஆலயத்துக்கு வந்து எங்களுக்கும் நல்ல சிற்றுரை ஆற்றி எங்களது அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மையாக ஐயா சொன்னபடியே 100% உண்மை. ஏனென்று சொன்னால் இப்போது ஒரு வேலை நாங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இந்த ஐரோப்பா நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு யார் செய்கிறார்கள் என்று தெரியாது. ஆயால் இறைவன்தான் எங்களுக்கு ஒன்றே ஒரு வழி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஐயா வழிபாக கூறியிருக்கிறார். நன்றி ஐயா. மீண்டும் ஆலயத்திற்கு வந்து ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நேரத்திலே எனது நேரத்தை பொருட்படுத்தாது உங்களது ஆலயத்துக்கு அழைத்து வந்து ஐயாவின் கையால் அம்பாளுக்கு